நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம எதற்காக எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி உபாகமம் 4வது அதிகாரம் வசனம் 10. டியூட்ரானமி சாப்டர் 4 verse 10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இந்த வார்த்தைகள் அன்றைக்கு இருந்த மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதா இருக்கு. இது அவர்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் பொதுவா இருக்கு. முதலாவது இந்த வசனத்துடைய பின்னணியை பார்க்கலாம். இந்த அதிகாரத்துடைய துவக்கத்தை எடுத்துட்டோம்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில காரியங்களை சொல்றாரு. அது குறிப்பா அவங்க அந்நிய தேவர்களை பின்பற்ற வேணாங்கிறத நினைவுபடுத்துவதற்காக. அந்நிய தேவர்களை நம்பி அதை பின்பற்றின ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துல கவிழ்த்து போடப்பட்டாங்க. அந்த அந்நிய காரியத்தின் பேர் கூட 3வது வசனத்துல பாகால் பேயோர்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடியாக அந்நிய தேவர்களை நம்பிய ஜனங்கள் கவிழ்த்து போடப்பட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனால பிழைத்திருக்கும்படியான பாக்கியத்தை பெற்றவர்களாக இருந்தாங்க. அவங்கள தேவன் நடத்தி வந்த விதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில இருந்ததுங்கிறத நாம வேதத்துல வாசிக்கிறோம். அந்தபடி ஒரே பேரான மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருக்கிறாங்க. முக்கியமா இதே அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கபடி உண்மையாக தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அந்தபடியாக தேவனை சமீபமாக பெற்றிருக்கிற ஜாதி இந்த உலகத்துல வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. இப்படியாக நடத்தப்பட்ட ஜனம் எப்படி இருக்கணுங்கிறதையே நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்த. அன்றைக்கு மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள் அநேக அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க. தங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறத பார்த்தாங்க. இது எல்லாமே பார்த்த அந்த ஜனங்கள் அதை மறவாத படிக்க எச்சரிக்கையா இருக்கணும். எதற்காக? அவங்களுடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்து கொள்வதற்காக. தேவன் நம்முடைய ஆத்துமாவை மீட்பதற்காகவே சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அந்த ஆத்தும மீட்பு தலைமுறைகளுக்கும் போகணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த வசனத்துடைய நிறைவு பகுதியில அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் அநேக பகுதிகளில் தேவன் தன்னுடைய கட்டளைகளையும் அவர் நடத்தின விதங்களையும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் அறிவிக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்தபடியாக அறிவிப்பது எதற்காக? அவரே ஒரே பேரான மெய்யான தெய்வம் என்பதை நம்முடைய சந்ததியும் அறிந்து கொள்வதற்காக. அன்றைக்கு இஸ்ரவேல் இடத்துல இப்படியாக எச்சரிக்கையா இருந்து தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்வதற்கு, அவர்களை ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு சொன்னது போலவே நமக்கும் சொல்றாரு. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாமும் தேவன் செய்த அற்புதங்களை நம்முடைய கண்களால கண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறத அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம அதை நம்முடைய இருதயத்திலும் காத்து கொள்ளும்படி எச்சரிக்கையா இருக்கிறோமா? அதை நாம சிந்தித்து பார்க்கணும். நமக்கு இந்த நாட்கள்ல தேவனை விட்டு விலக்கக்கூடிய அநேக காரியங்கள் வருது. நேற்றைக்கு நாம பார்த்த வேத பகுதியில கூட நம்மை வேறே வழியில திசை திருப்ப பார்க்குது. ஏன்னா இந்த ஞானம் தேவனுக்கேற்ற ஞானத்திற்கு ஏதுவாக நம்மை நடக்க விடாமல் தடுக்கும். இதையே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனம் கூட சொல்லும். அந்தபடியாக நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய காரியங்கள் அநேகமாக இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய இருதயம் அவர் செய்த காரியங்களை மறவாத படிக்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி நாம மறக்காம இருக்கும் போதுதான் நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்து கொள்ள முடியும். இந்தபடியான விழிப்பு நம்மிடத்துல காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அப்படியாக நம்முடைய தேவன் செய்த காரியங்களை நம்முடைய இருதயத்துல நினைவு கூர்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை தெரிவித்தோமே ஆனால் நாம் அவருடைய வழிகளை காத்துக்கொள்பவர்களாக இருப்போம்.
அவர் நமக்கு உண்டு பண்ண ஆத்தும மீட்பு பூர்ணப்படுவதற்கு ஏதுவாக நடந்து கொள்வோம். இந்தபடியாக நாம் இருப்பதற்கு எப்பொழுதும் நாம் அவர் மூலமாக கண்ட காரியங்களை மறவாத படிக்க அவருடைய கட்டளைகளை காத்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த எச்சரிப்பு எந்த நாளும் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளாரையும் இருக்கணும். அந்தபடியான கவனம் இருக்கும் போதே நம்முடைய விசுவாசத்தை சரியாக காத்து கொள்ள முடியும். இந்த எச்சரிப்பு நமக்குள்ளார காணப்பட்டா மாத்திரமே நம்முடைய ஆத்தும மனவாளனுடைய வருகையில நாம் எல்லாரும் மீட்டுக் கொள்ளப்பட முடியும். அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் ஒன்றும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்முடைய ஜெபத்தின் முடிவுல சங்கீதம் 103வது அதிகாரத்துடைய துவக்க பகுதியில வர வசனங்களை சொல்லி முடிக்கிறோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படியாக அவர் நமக்கு செய்த உபகாரங்களை மறவாமல் அவருடைய கட்டளைகளை காத்து கொள்கிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இறை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவன் செய்த காரியங்களை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து அவரையே பற்றி இருக்கும்படி விழித்திருப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூர்வ நாட்கள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தேவரீர் எங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் கண்டு அதை ஒரு நாளும் மறவாத படிக்க எச்சரிக்கையா இருந்த எங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இதை எங்கள் இருதயத்துல கவனத்துல கொண்டு ஒவ்வொரு நாளும் நீர் செய்த உபகாரத்தை மறவாத படிக்க உம்மை நோக்கி பார்த்த உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள நாங்க எச்சரிக்கையா இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியே எங்கள் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.